கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அதுல ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு யார் இவ எதுக்காக நம்ம லைஃப்ல குறுக்க வரணும்? சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததும் ஐஸ்வர்யா யாரு என்னங்கிறத எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் டீட்டெயில் வேணும்னு மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. அது யாருங்கிறத நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வரேன் மேடம்னு சொல்லிட்டு போறாங்க மேனேஜர். ஐஸ்வர்யாவும் ரம்யாவும் சந்திச்சுக்கிறாங்க. அங்க காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யாவை கண்டுபிடித்துட்டாங்க. நீ யாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது, நீ எதுக்காக என் லைஃப்ல குறுக்க வரேன்னு கேட்குறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ஐஸ்வர்யா கேட்கவும் எல்லா விவரத்தையும் எங்கள் ஆஃபீஸ் பீன்னு சொல்லிட்டான், நீங்கள் நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரம்யா. ஓ, அப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சா? சரி, உண்மையை சொல்லிடுறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் செஞ்சேங்கிறாங்க. எது நல்லது? கார்த்திக்கு கொடுத்த லவ் லெட்டரை மாற்றி வச்சதா, இல்லை கார்த்தி பேரை சொல்லிக்கிட்டு எனக்கு நீங்கள் கிஃப்ட் அனுப்பிச்சிங்களா? இல்லை, நான் இப்போ ஏமாந்து நிற்கிறேன் உங்களால், இதுவா நல்லதுன்னு கேட்குறாங்க ரம்யா. ரம்யா, முதல்ல நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. நான் கார்த்தியோட 2வது அண்ணி. என் பேர் ஐஸ்வர்யா, என் வீட்டுக்காரோட பேர் அருண். எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காத மருமகளாக தான் தீபா வந்து அமைஞ்சிருக்காங்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமாம், எங்கள் அத்தை முதல்ல உன்ன மாதிரி படித்தவளா அழகான பொண்ணை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த தீபா முதல்ல கார்த்திக்கு ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஏதோ சதி வேலை பண்ணி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே மருமகளாக வந்து நுழைஞ்சு. முதல்ல யாருக்குமே தீபாவை பிடிக்கவே இல்லை. அப்புறம் ஏதோ பண்ணி எப்படியோ எங்கள் அத்தை வேண்டா வெறுப்பா சேர்த்து. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. தீபாவும் அவங்களும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிறாங்க ரம்யா. அதெல்லாம் வெளியில தான், ஆனால் உள்ளுக்குள்ள உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கலையேங்கிற ஏக்கம் அவங்களுக்கு ஆழமா இருக்கு. கார்த்திக்கும் தீபா மேலையெல்லாம் பெருசா ஒன்றும் விருப்பம் இல்லை. ஏதோ கடமைக்கு தாலி கட்டிட்டு மேனு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மனசுலயும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. இல்லையே, கார்த்தி தம் மேல உயிரியே வச்சிருக்கிறதாவில்ல என்கிட்ட தீபா சொன்னா. அட, அதெல்லாம் சுத்த போய். இப்படி ஒரு வேளை அவங்க 2 பேத்துக்குள்ள விருப்பம் இருந்தா அவங்களுக்கு ஏன் இன்னும் எதுவுமே நடக்கல? சாந்தி முகூர்த்தம் கூட இன்னும் நடக்கல தெரியுமா? இன்னும் இது வரைக்கும் அவங்க சேர்ந்தே வளர ஆரம்பிக்கவே இல்லைங்கிறாங்க ஐஸ்வர்யா. அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறவங்க ஏன் இன்னும் வரைக்கும் தனித்தனியா இருக்காங்க? இன்னமும் தனியா தான் இருக்காங்கிறாங்க. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க ரம்யா. நீங்க தீபாவோட ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்பாவியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி தீபா எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டா தெரியுமா? என்னை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா தெரியுமா? அப்போ நீங்க அந்த வீட்டுல இல்லையான்னு கேட்குறாங்க ரம்யா. அவனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்படி ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை, சொத்து பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா. அதனாலதான் கார்த்தி இன்னைக்கு உங்க கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னங்க தீபாவை பத்தி இவ்வளவு குறை சொல்றீங்கன்னு ரம்யா சொல்றாங்க. சொல்ல போனா இன்னும் நிறைய சொல்லலாம் அவளை பத்தி. அவ எந்த வகையிலுமே கார்த்திக் ஏத்த ஜோடியாவே இல்லை. நான் நிறைய தடவை அத்தை கிட்ட சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் தீபா என்னை பழி வாங்குற. அந்த மாதிரி நேரத்துல தான் நான் உங்களை பார்த்தேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக் அமைஞ்சா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு தான் உங்களுக்கு நான் கார்த்தி எழுதி கொடுக்குற மாதிரி லவ் லெட்டர் எழுதி ஒரு எண்ணத்துல தான் கொரியர் எல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பிச்சேன். ஆனா தீபா இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் கார்த்தியோட வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தீபா இடத்துல நீங்க இருந்து கார்த்திக் ஜோடியா இருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் எவ்வளவு சூப்பரா இருப்பீங்க தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. இதை யோசிச்சு பார்த்த ரம்யா வெடுக்குன்னு எழுந்திரிச்சு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ ரம்யாவை நல்லா குழப்பி விட்டாச்சு. இனி எல்லாம் அவ பாத்துக்குவான்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. எப்படியோ உன்னை காத்துக்கிட்டு இருந்து பிரிக்காம நான் ஓயவே மாட்டேன்டி. ரம்யா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சரியான மனக்குழப்பத்தில் இருக்காங்க. அங்க இருந்த பொருள்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. மனசாட்சியே அவங்க கிட்ட பேசுது. ஆசாசியா விரும்பினவரை உன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்காரனை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ உனக்கு குழப்பமா இருக்கு, அப்படித்தானே? உன்னால கார்த்தியை மறக்கவும் முடியல, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தீபாவுக்கு துரோகம் பண்ணவும் முடியல. இதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்கு என்ன இருக்குது? முத உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே கார்த்திக் தான். நீ வேண்டான்னு சொன்னதுனால தான் இப்ப தீபாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ மட்டும் அப்பவே ஓகேன்னு சொல்லியிருந்தா அவர் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கார்த்தியும் தீபாவும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. கார்த்தி ஒரு நல்ல பிசினஸ் மேன். அவருக்கு சொசைட்டில நல்ல வேல்யூ இருக்கு, படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒய்ஃபா இருந்திருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். அவங்க அம்மாவும் உன்ன மாதிரி தான் ஒரு மருமகளை தேடி இருக்காங்க. ஆக்சிடென்ட்ங்கிறதுனால தான் தீபா குறுக்க வந்துட்டா. ஆனா நீ இப்ப பிசினஸ் பண்ற. பிசினஸ்க்கு எதிராக யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள தட்டி தூக்கி போட்டு நீ முன்னேறது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்ப தீபா உன்னோட வாழ்க்கையில குறுக்க வந்திருக்கா. நீ அவளை தூக்கி போட தயங்காத. நீ தான் கார்த்திகை ஏத்த ஜோடி. அந்த கிராமத்துக்காரியை தூக்கி போட நீ தயங்கியும் கார்த்தியை வெறித்தனமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதனால உன்னால கார்த்தியை மனசுல வச்சுக்கிட்டு வேற யாரையும் கல்யாணமும் பண்ண முடியாது. அதனால தீபாவை தூக்கி போட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு மனசாட்சி சொல்லுது. கடவுள் உன் பக்கம் தான் இருக்காரு. இந்த கிஃப்டை அவங்களுக்கு உன்னால கொடுக்க முடிஞ்சுதா? இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாதேன்னு மனசாட்சி சொல்ல, கார்த்தி உனக்கு தானுங்கிற முடிவோடு இரு, கண்டிப்பா கார்த்தி உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி மறைஞ்சிருது. ரம்யாவோட அப்பா சொன்னதையும் நினைக்கிறாங்க. நான் உனக்கு முத பார்த்த மாப்பிள்ளையே இந்த கார்த்திக் தம்பி தான் சொன்னதை நினைச்சு பார்த்த ரம்யா மறுபடியும் அந்த கிஃப்ட் எடுத்து பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. தீபா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரம்யா வீட்டுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அபிராமி இருக்காங்க. வாமா ரம்யா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போனியே, இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல, எங்கள் டிரைவர் கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் சேர்த்துனதுனால இப்போ எங்கள் அப்பா நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. நானும் கூட கார்த்தியும் தீபா கூட வரலான்னு தான் இருந்தேன். வீட்டில் நிறைய கெஸ்ட்டுங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதனால அவங்க மட்டும் வந்தாங்கங்கிறாங்க அபிராமி. ரம்யா வந்ததும் மைதிலி மீனாட்சி அங்கே வர்றாங்க. அம்மா தீபா எங்கே போயிட்டான்னு கேட்குறாங்க ரம்யா. அவள் மார்க்கெட்டுக்கு போயிருக்காமா, கார்த்தி கம்பெனிக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அடடா, நேற்று தான் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு இன்னைக்கு பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க ரம்யா. ஆண்டி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதில்லங்கிறாங்க. நல்லபடியாக முடிஞ்சது, அதில் நீ தான் கலந்துக்க முடியாமல் போச்சு, வருத்தமாக இருக்குங்கிறாங்க அபிராமி. சரி, இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷன் வராமலே போயிடும், அதில் நான் கலந்துக்கிறேங்கிறாங்க ரம்யா.
சரி ஆண்டி, நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீங்கள் யாரும் அதை மறுக்காமல் வாங்கிக்கணுங்கிறாங்க. எங்களுக்கு எதுக்குமா அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தானே சொன்னேன் நீங்கள் மறுக்கக்கூடாது, வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஆசாசியாக அன்பை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புடவை. மைதிலிக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அச்சு எனக்கு எதுக்கு இதெல்லாங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் தீபாவோட அண்ணி தானே, நீங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்களும் இந்த வீட்டில் ஒருத்தர் தான், வாங்கிக்கோங்க மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு மைதிலிக்கு ஒரு புடவையை கொடுக்குறாங்க. வெளியில் போய் மீனாட்சிக்கு கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. நீங்கள் தீபாவுக்கு அக்கான்னா எனக்கும் அக்கா மாதிரி தான், வாங்கிக்கோங்க மறக்காதீங்கன்னு மீனாட்சிக்கும் புடவையை கிஃப்டாக கொடுத்துட்டு வராங்க. வீட்டில் நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கிறதுனால வீடு கலகலப்பாக இருக்குங்கிறாங்க ரம்யா. ரம்யா, இதுவும் உன் வீடு மாதிரி தான், நீ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், நீயும் வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்கிறாங்க ரமேஷ். ரம்யா, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தீபாவை பார்த்துட்டே போலமே, தீபா மார்க்கெட் தானே போயிருக்கா, இப்போ ஃபோன் பண்ணி அவளை நான் வர சொல்கிறேன்னு சொல்லி மைதிலி ஃபோன் பண்ணுறாங்க. தீபா நீ எங்கே இருக்கீங்கிறாங்க. நான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் நீ வந்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, உன்னை பார்க்கறக்கு ரம்யா வந்திருக்காங்க, இரு அவங்க கிட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீ பேசுன்னு சொல்லி ரம்யா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க மைதிலி. அம்மா என்னடே திடீர்னு வந்திருக்க, சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீட்லேயே இருந்திருப்பேன் நல்லன்னு கேட்குறாங்க தீபா. இல்லை தீபா, திடீர்னு நான் கம்பெனிக்கு போகிற வழியில் உன்னோட ஞாபகம் வந்துச்சு, சரி அப்படியே வந்துட்டு போகலாமேன்னு நான் வந்தேங்கிறாங்க ரம்யா. இப்போ நான் வந்து உன்னை தான் பார்க்க முடியலைங்கிறாங்க. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், நான் இப்போ வந்துட்டு இருக்கிறேன், வந்துடுறேங்கிறாங்க. இல்லடி, எனக்காக நீ அவசரமாக வர வேண்டாம், நான் இப்போ கம்பெனிக்கு கிளம்பணும், சரி வச்சுட்டுமான்ட்டு ரம்யா ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆண்டி நான் கிளம்புறேங்கிறாங்க. என்னம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீ சாப்பிடாம போகிறதா, நீ சாப்பிட்டு தான் போகணும், இது ஆண்டியோட அன்பு கட்டளைங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரம்யாவும் சரி சாப்பிட்றேன்னு போய் உட்காராங்க. மைதில் தான் பரிமாறுறாங்க. இட்லி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க ரம்யா. இது எல்லாமே தீபா தான் செஞ்சா, அவளுக்கு கை வந்த கலை, டிஃபன் எல்லாம் நல்லா செய்வாங்கிறாங்க மைதிலி. ஓ தீபா சமையல் செய்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டானு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் டிஃபன் சாப்பிட்டதே இல்லைங்கிறாங்க ரம்யா. எங்கள் வீட்டு வேலைக்காரி கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பா, அதை தான் நானும் எங்கள் அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு சாப்பிட்றாங்க. தீபாவோட சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சுவை எனக்கு நாக்கில் ஒட்டிட்டு இருக்கும் போல இருக்குங்கிறாங்க ரம்யா. ஆமாம், எங்கள் எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தீங்க, கார்த்தியும் தீபாவுக்கும் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க மைதிலி. அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸான கிஃப்ட் காத்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ அது ரகசியமாக தான் கொடுப்பீங்களா, சரி அப்போ தீபாவையும் கார்த்தியும் பார்த்து கொடுத்துருக்காங்க, இப்போ போய் கை கழுவிக்கோங்கிறாங்க. கை கழுவுனதுமே அபிராமி கிட்ட போய் சொல்லிட்டு போகிறாங்க ரம்யா. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வாங்குறாங்க. ரம்யாவும் அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போகட்டுன்னு பார்த்துட்டே இருந்த ரியா வெளியில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ரியா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ரம்யா இங்கே வந்திருந்தா எல்லாத்துக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான்னு ரியா ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க. வந்துட்டு ஃப்ரெண்டை கூட பார்க்காமையே போயிருக்கா, தீபாவை பார்க்காம போயிருக்கான்னா அது நம்மளுக்கு பெரிய வெற்றி தாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ரம்யாவை நான் பார்த்து பேசினேன், அவகிட்ட இல்லாதும் பொல்லாதுமா சொல்லி அவளை நல்லா குழப்பி ரம்யா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா, இனிமே நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். சரி ஐஸ்வர்யா, நீ சொல்றதும் ஒரு விதத்துல நல்ல விஷயமா தான் இருக்கு, சரி நம்ம எட்டு நின்று என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாங்கிறாங்க ரியா. ரம்யா ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரம்யா அதை அலட்சியமா அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. மாணிக்க மட்டும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எப்படி தான் வேலை பார்த்தாலும் பேமெண்ட் மட்டும் ஏறவே மாட்டேங்குது, புலம்பிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாணிக்கம். கார்த்தி அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா வந்து நின்று பார்க்குறாங்க. அதுவும் வெச்ச கண்ணு வாங்காமல் கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சர்ப்ரைஸாக கிடைச்சவங்க தான் நீங்கள். அப்படி இல்லைன்னா திரும்பவும் என்னோட ஃபேக்ட்ரியிலே நீங்கள் இதுக்காக வந்து வேலை பார்க்கணும். நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த தடவை இனிமேல் எப்பவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் உங்களை அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. ரம்யாவோட காந்த பார்வைக்கும் காதல் பார்வைக்கும் கார்த்தி ஒன்றும் அசைஞ்ச மாதிரி தெரியல, ஆனால் அசைச்சிருவாங்களா அவரோட வாழ்க்கையில் இந்த ரம்யாவும் ஒரு பெருச்சாலியாக புதுவாங்க போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.